ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம நார்மலாக நம்ம தூங்கும்போது இல்லை எப்போ நம்ம தூங்கும்போது கனவு வந்தாலும் அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்ததை வச்சு தான் நான் சொல்கிறேன். அதனால் அது உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம நல்லா தூங்குவோம், அப்போ நமக்கு கனவு வரும். ஆனால் ஒரு குடும்பம்னு சொல்லியாச்சுன்னா அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்களுக்கு ஒரு கனவு கண்டா அது நடக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம அந்த கனவுக்கு நம்ம ஓரளவுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு சரி, இதுதான் அர்த்தம்னு நம்ம கொஞ்சம் அதை எடுத்து நம்ம சுதாரிச்சுக்கலாம். அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு கனவு தெரிஞ்சுக்கிட்டா அர்த்தம் தெரிஞ்சுக்கலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இருக்கும்போது யாராவது ஒருத்தங்களுக்கு குடும்பத்தில் நம்ம ரொம்ப நல்லா சாமி கும்பிடுவோம், நம்மளோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கும்பிடுவோம். ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்கு அந்த சாமியோட அருள் அந்த கனவுல நமக்கு காமிப்பாங்க. அப்போ நம்ம அதை நம்ம சுதாரிச்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கனவு நமக்கு காமிக்கிறது. அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த தண்ணியை பற்றி நமக்கு கனவு வந்தால் நமக்கு எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஓரளவுக்கு தண்ணி நமக்கு கால் கரண்டை அளவு இருந்தாலும் சரிதான், முட்டி அளவு தண்ணியாக இருந்தாலும் சரிதான். ஆனால் அந்த தண்ணிக்குள்ளே நம்ம நிற்கிற மாதிரி தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் நம்ம ஏதோ கஷ்டப்பட போகிறோம், நம்ம உடம்பளவில் ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட போகிறோம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அது அர்த்தம் அப்படி தான் வருது. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ தண்ணி நம்ம ஒரு சில நேரத்தில் நம்ம நிற்போம், நம்ம தலைக்கு மேலே தண்ணி போன மாதிரி தெரியும், ஆனால் நமக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அப்படின்னா நம்ம பயப்பட தேவையில்ல. ஏன்னா நம்ம தலைக்கு மேலே வரைக்கும் போகுது, ஆனால் நம்மளை ஒன்றும் செய்யாமல் இருக்குங்கிறதுனால அந்த ஒரு வாரத்துக்கு நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. எந்த ஒரு செயலை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அதிலிருந்து நம்ம ஓரளவுக்கு கவனமாக இருந்துக்கிறது நமக்கு நல்லது. அதே இது நீங்கள் ஒரு புதுசாக ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்க போகிறீங்க, இடம் வாங்க போகிற இடம் ஃபுல்லாக தண்ணி கட்டி இருந்ததுன்னா அந்த இடத்த வாங்காதீங்க. அந்த இடம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் நிறைய செலவு இருக்குதுன்னு அர்த்தம். அது நீங்கள் அதுக்கப்புறமா உங்களுக்கே அது புரிய வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு அதை வாங்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கலாம், ஆனாலும் கூட நீங்கள் அதை வாங்காமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது. காரணம் என்னென்னா, பின்னாடி வர பிரச்சனைகள் அதளவுக்கு இருக்கும். அதனால தான் அந்த தெய்வம் உங்களுக்கு கண்ணில் காமிக்குது. அதே இது ஒரு வீடு வாங்க போகிறோம் அப்படிங்கும்போது வீடு தண்ணியில் அடிச்சுட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி தெரிஞ்சாலுமே ஓரளவுக்கு அது அப்படி தான் வரும். அந்த இடத்த நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு செலவு தான் அதிகமாக வரும். அதனால் அந்த மாதிரி இடத்த நீங்கள் முடிக்காதீங்க. தண்ணியில் பாத்திரம்லாம் போகிற மாதிரி தெரிஞ்சாலும் அது உங்களுக்கு நல்ல சகுனம் இல்லை. அதுபோல் நீங்களே சுதாரிச்சுக்கிடுங்க. நம்ம இந்த வேலையை செய்ய போகிறோம் இந்த மாதிரின்னு, இதே நல்லா இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம தண்ணியில் குதிக்கிற மாதிரி அப்படிலாம் நமக்கு தெரிஞ்சிச்சு சொன்னால் ஏதோ பிரச்சனைக்குள்ளே தான் நம்ம மாட்ட போகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ நம்ம அந்த ஒரு 4-5 நாள் ஒரு வாரத்துக்கு அமைதியாக நம்ம வீட்டில் இருந்துக்கிறது நல்லது. கொஞ்சம் செய்கிற வேலைகளையும் பார்த்து செஞ்சுக்கிடுங்க. யாருக்கிட்ட பேச்சு கொடுக்கும்போதும் பார்த்து இருந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகளை உங்களுக்கு வராத அளவில் நீங்கள் பார்த்துக்கிடலாம். அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். அதே சமயத்தில் இப்போ நீங்கள் கிணறு இருக்குது, கிணத்துக்கு உள்ளே நீங்கள் குதிக்கிற மாதிரி இப்படி எல்லாம் தெரியுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் குதித்த உடனே வெளியில் வந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உள்ளே இறங்கின வேகத்தில் நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உள்ளே குதிச்ச உடனே யாரோ ஒருத்தங்க கை பிடித்து காப்பாற்றிடுறாங்க அப்படின்னு சொன்னாலுமே அப்போ கண்டிப்பாக பகவான் வர்றாரு, உங்களை காப்பாற்றிடுறாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி அதனால் நீங்கள் உங்களை பொறுத்தளவில் எப்போனாலும் சரிதான், தண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு செலவு வைக்கும், இல்லை பிரச்சனைகளை கொண்டுட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் என்றைக்குமே தண்ணி யாரும் நம்ம கனவுல கேட்டாலுமே நம்ம கொடுக்கறதுமே பார்த்து தான் நம்ம கொடுக்கணும். ஒரு சில பேர் இப்படி இறந்தவங்க தண்ணி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாலுமே நம்ம கனவுல டக்குன்னு மோந்து கொண்டு கொடுக்குற மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த தண்ணி கொடுக்கறது மட்டும் நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கிடுங்க. அதே இது நீங்கள் நிறையா ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒரு சின்ன பிள்ளைங்க, நம்ம ஸ்கூல் போகிற பசங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி தான், ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு பள்ளத்தில் நம்ம இறங்குற மாதிரி தெரியுது, அந்த தண்ணி சரியாக இல்லை அப்படின்னு சொன்னாலாம் அந்த அளவு தெரியாத தண்ணியில் இறங்கணுன்னாலும் பிரச்சனைக்கு தான் அர்த்தம். இன்னொன்று, நம்ம இறங்க போகிறது ஒரு சாக்கடை தண்ணி கலரில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஏதோ கொஞ்சம் அசிங்கப்படுற மாதிரி, ஏதோ ஒரு மனச்சஞ்சலமான ஒரு பிரச்சனைக்குள்ளே நம்ம இறங்குறோன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அதையுமே பார்த்துட்டு, எப்படியுமே ஒரு கனவு தெரியுதுன்னு சொன்னால் எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. ஆனால் அதையும் மீறி பகவானோட அருளால் ஒரு சில பேருக்கு தான் இந்த கனவுகள் காமிச்சு கொடுக்குங்கும்போது நம்ம
நம்ம வந்து அந்த ஒரு சில நேரங்களில் நம்ம தெரிகிறதுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்காமல் நம்ம கொஞ்சம் இது நமக்கு தெய்வம் தான் அறிவுறுத்துது, நம்ம கும்பிடுற சாமி தான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு நேரடியாக வராது, ஆனால் இப்படி கனவு மூலியமாக நமக்கு கண்டிப்பாக காமிச்சிடும். அப்போ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தவாறு இருந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள்லேருந்து நீங்களாகவே கொஞ்சம் விலகிக்கலாம். அப்போது உங்களுக்கும் வந்து என்ன விதி தானே நடக்கிறது தானே நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை அது நடக்கிறது தான் நடக்கும்னு சொன்னால் அது கண்ணுக்கே நமக்கு காமிச்சிருக்க வேண்டியது இல்லையே, நம்ம தான் அதை பார்த்து பயந்துருக்க வேண்டியது இல்லையே. அப்போ நமக்கு காமிக்குதுன்னு சொன்னால் முடிஞ்சளவு உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது, நீ பார்த்து தப்பிச்சுக்கப்பா அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கனவோட அர்த்தமுமே அப்படி தான் வரும். பொதுவாகவே நிறைய எந்த குடும்பமாக இருந்தாலும் அதில் ஒரு சில பேருக்கு கண்ணுக்கு கனவு தெரிகிறத என்ன கூடுமான அளவு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்துருக்க தான் செய்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாருக்கும் நடக்குன்னு இல்லை, ஆனாலும் ஒரு சில பேருக்கு அது கரெக்டாக சாத்தியமாகுது. அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் எவ்வளோ சுதாரிச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ளே நீங்கள் அந்த கனவுலேருந்து உங்களுக்கு நடக்க போகிற ஒரு கஷ்டத்தில் இருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிடலாம். பொதுவாக தண்ணிங்கிற ஒன்றை பார்த்தீங்கனாலே செலவு அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிடுங்க. இல்லை தண்ணிக்கு உள்ளே நீங்கள் நின்றுட்டீங்கன்னு சொன்னால் ஏதோ பிரச்சனை, கொஞ்சம் உடம்பு ஏதோ பிரச்சனை பண்ண போகுதுன்னு அர்த்தம். அது எவ்வளோ சீக்கிரம் இறங்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்குள்ளேருந்து வெளியே வரப்போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பயப்படவும் தேவையில்லை. உங்களை யாராவது கை கொடுத்து தூக்கிட்டாங்கன்னு சொன்னாலுமே நீங்கள் பயப்படையே தேவையில்லை. அப்போது ஈஸியாக அதிலேருந்து வெளியில் வரப்போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்தவாறு நடந்துக்கலாம். ஆனால் கூடுமான அளவு அப்படி ஒரு கனவு தெரிஞ்சாலும் உங்கள் பகவானே நீங்கள் நல்லா வேண்டிக்கங்க. உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். அதே சமயத்தில் என்றைக்கும் வந்து தண்ணியையும் வந்து தூக்கத்திலேயே நம்ம யாருக்கும் கொடுக்குற மாதிரியும் தெரிய வேண்டாம். பொதுவாக இறந்தவங்களுக்கு தண்ணியெல்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி தெரிகிறத விட அந்த மாதிரி நம்ம டக்குன்னு தண்ணி யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நம்மளும் வந்து தண்ணிக்குள்ளே இது பண்ணவும் கூடாது. அதனால் நீங்கள் பார்த்து நடந்துக்கிடுங்க. உங்களோட தேவத்தொடரில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு